வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி ஃபில்டர் காஃபி எப்படி போடுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புது ஃபில்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் வந்து 5 பேர் வரைக்கும் குடிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து மீடியம் ஃபில்டர் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டிஷனாக பிரிச்சிருப்பாங்க. மேலே ஒரு பார்ட்டிஷன், கீழே ஒரு பார்ட்டிஷன். இந்த அடியில் இருக்கிறது தான் நமக்கு ஃபில்டர் ஆகி வரும். இந்த பாருங்கள், மேலே இருக்கிறதுல தான் வந்து ஹோல்ஸ் இருக்கும். இது வந்து அப்படியே இந்த ஹோல்ஸ் வழியாக நமக்கு ஃபில்டர் ஆகி காஃபி டிகேஷன் வந்து அப்படியே கீழே வந்து இறங்கும். இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி வந்து நான் போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இது வந்து ஒரு கம்மி மாதிரி இருக்கும். அந்த தூளை போட்டுட்டு அதுக்குள்ளே வச்சு மூடுற மாதிரி. இதுதான் வந்து ஃபில்டர். இது நான் இன்றைக்கி வந்து கூர்க்லேருந்து வாங்கிட்டு வந்த காஃபி தூள் வச்சு தான் நான் வந்து போட போகிறேன். இந்த பால் வந்து 1 லிட்டர் வாங்கி வச்சுருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. தண்ணி வந்து சூடுபடுத்திக்கலாம். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு தான் நான் காஃபி போட போகிறேன். இதை பாருங்கள், இப்போ நம்ம தூள் போட்டுக்கலாம். கோபுரமாக இந்த மாதிரி ஸ்பூனில் வந்துட்டு நான் 4 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப வந்து தண்ணி ஊற்றுறீங்கன்னா நல்லா இருக்காது. டிகேஷன் கொஞ்சம் திக்காக இறக்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், 4 ஸ்பூன் வந்து போட்டுட்டு மேலே அந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதுலேயும் ஹோல்டு இருக்கும். இதை நல்லா இப்படி அமுக்கி விட்டுருங்க. இப்போ அமுக்கி விட்டுட்டு நம்ம வந்து இதில் சுடு தண்ணி எடுத்து ஊற்ற போகிறோம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வந்து பாயில் ஆகுது பாருங்கள். ஓரத்தில் பபிள்ஸ் மாதிரி வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றிக்கலாம். இந்த பாருங்கள், அப்படியே சுட சுட ஊற்றும் போதே வாசமாக இருக்கும். இதை பாருங்கள், ஊற்றிட்டு மூடிடுங்க. 1.5 டம்ளர் ஊற்றினால சும்மா 1 டம்ளர் தான் பிடிக்கும். நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸில் நமக்கு வந்து இது அப்படியே ஃபில்டர் ஆகிடும். நம்ம அதுக்குள்ளே வந்து பாலை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். இப்போ பாலும் நல்லா காஞ்சிருச்சு. இந்த பாலில் நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ ஃபில்டர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பாருங்கள், மேலே ஊற்றின தண்ணி எல்லாமே அப்படியே வந்து அந்த ஹோல் வழியாக ஃபில்டர் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், டிகேஷன் வந்து நல்லா திக்காக இறங்கிடுச்சு. இந்த மாதிரி திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். தேவையான அளவு உங்களுக்கு வந்து டார்க்னஸ் வேணும்னா இன்னும் கூட ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பால் ஊற்றிக்கலாம் பாருங்கள். டிகேஷன் ஊற்றியாச்சு. அடுத்தது பால் ஊற்றிட்டு ஆற்றுங்க. அப்படியே சுட சுட வந்து இந்த ஃபில்டர் காஃபி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும்னா டிகேஷன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதில் வந்து சர்க்கரை வந்து கம்மியாக போட்டு தான் காஃபி குடிக்கணும். அப்போ தான் அந்த காஃபியோட டேஸ்ட்டு தெரியும். கம ஃபில்டர் காஃபி ரெடி. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.